இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மரியாதையா சொல்லிடு, அந்த நியூக்ளியர் வெப்பனோட சீக்ரெட் எங்க வச்சிருக்கீங்க? எங்க குங்கார் சிங் பாஸ பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப கொடூரமானவர். நீங்க யாரும் பிழைக்க முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்க. ஓங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இவனுங்களுக்கு உண்மையிலேயே எந்த விஷயமும் தெரியாது. இவங்க கேப்டன் அந்த விஜயை தேடி கண்டுபிடிங்க. அவன் எங்க இருக்கான்? அவன் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் கிட்ட ஒரு சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பனோட ஃபார்முலா இருக்கு. அது வேணும். எங்க இருக்கான் அவன்? குங்கார் சிங், கேப்டன் விஜய் தப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் வேதாஸ் ஹாஸ்பிட்டல்ல பலத்த பாதுகாப்புல இருக்காரு. பாதுகாப்புல இருக்கிறவனை தூக்கறதுல தான் நமக்கு மஜாவே இருக்கு. போங்க, போய் அந்த விஜயை தூக்கிட்டு வாங்க. இந்த ஹுங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. தாத்தா, இவர் தான் கேப்டன் விஜய். கேப்டன் விஜய் இவர் தான் எங்களோட தாத்தா. அதுதான் அவரோட பேர பையன் நம்ம சிவா, சூப்பர் ஹீரோ. அப்புறம் இவங்கெல்லாம் சிவாவோட நண்பர்கள். அப்புறம் கேப்டன் விஜய் எப்படி நடந்ததுன்னு தெளிவா சொல்றீங்களா? லட்டு சிங், நானும் என்னோட டீமும் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருந்தோம். நாங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு எனிமீஸ் வந்துட்டாங்க. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என்னோட ஆளுங்க இன்னும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. நீங்க பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லி இருக்காங்க. எல்லாரும் வெளியே போங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும்ல. சந்தோஷம், நாங்க மறுபடியும் வந்து பாக்குறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. பாய் கேப்டன். டேக் கேர். ஃபார்முலா மட்டும் கிடைக்கலடா, பாஸ் கொண்டு போட்டுருவாரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சீக்கிரம் எங்க தூக்கிட்டு போனோம். பாஸ் நமக்காக வெயிட் பண்றாரு. அவரை விட்டுருங்க அங்கிள். ஏய் சின்ன பையா, இங்க இருந்து அமைதியா வாயை மூடிட்டு போயிடு. இல்ல பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அட, அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். சிவா, இதோ வந்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ கிளம்பிட்டேன் பாரு. அட நிறுத்துப்பா. இந்த வண்டிய யாராவது நிறுத்துங்க. இந்த வண்டிக்கு பிரேக் எங்கப்பா இருக்கு? நிறுத்துங்க. என் கை உடஞ்சிடுச்சு. சிவா, சிவா, இப்பதான் விண்டோ வழியா கேப்டனை யாரும் தூக்கிட்டு போனாங்க. சீக்கிரம் வா. கேப்டன் விஜயை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. கேப்டன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? I'm not sure. ஆனா ஒரு இடம் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நாங்க அங்க கமாண்டோஸ் அனுப்பவே மாட்டோம். ஏன்னா அங்க ரொம்ப மோசமானவங்க இருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல அதுதான் ஸ்பாட்னு எங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்க உடனே கமாண்டோஸ் இறக்குறோம். சார், அப்ப நான் வேணா அங்க போறேன் சார். அட, நீ நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டியா சிவா?
அப்புறம் சார் சிவாவை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சிவா பார்க்கத்தான் சின்ன பையன், ஆனா அவன் நம்ம கமாண்டோவுக்கு இணையானவன் பாருங்க. அவன் அங்க போய் போட்டோ புடிச்சு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்க கவலையே இல்லாம உங்க கமாண்டோ ஸ்டீவை உள்ள இறக்கிடலாம் பாருங்க. ஓ, ஐடியா நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு ஏதாவது பேக்கப் சப்போர்ட் அனுப்பலாம் இல்லையா? ஒருவேளை சிவாக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். நானும் லட்டு சிங்கம் வேஷம் போட்டு சிவாவுக்கு உதவியா போறோம் சார். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நாங்களும் சிவா கூட மாறு விஷயத்துல போறோம் சார். நாம எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அங்க இருந்து ஓடக்கூட முடியாது. நீ எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. சார் நாங்க போய் கண்டிப்பா எவிடன்ஸோட திரும்ப வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. ஓகே சிவா, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் உனக்கு பர்மிஷனை நான் தரேன். நம்ம கிட்ட இப்போ வேற ஆப்ஷனும் இல்லைன்னு தான் சொல்லணும். நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. பெஸ்ட் ஆஃப் லக். சிவா, ஏன் சைக்கிள் இங்க கொண்டு வந்திருக்க? யாருக்கு தெரியும், திடீர்னு தேவைப்பட்டதுன்னா. யாருப்பா அவங்க 2 பேரு? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் பாரு பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரான். அதான் பார்த்தா ஆர்மிக்காரன் இல்ல போலீஸ்காரன் போடுற மாதிரி இருக்கு. கிராமத்துக்காரங்க மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஆனா ஷூவை மாத்த மறந்துட்டாங்க போல இருக்கே. இப்போ கண்டுபிடிக்கிற பாரு. உன்னோட பேரும் ஒரு ரேங்கும் சொல்லு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார். உப்ஸ். நீங்க யாரு சார்? நாங்க யாருங்கிறது இப்ப இங்க முக்கியம் இல்ல, நீ யாருங்கிறதா முக்கியம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப தைரியம் வந்துருச்சுல உங்களுக்கு. வாங்க என் கூட. நீ சுட்ட வேஸ்டியா? இது வரைக்கும் நீ பரைடு பண்ணி நான் பார்த்ததே இல்ல. மொட்டட்டி இப்ப பண்ணுமா? உன்னால நானும் மாட்டேன் பாரு. ரேவா, தாத்தாவும் லட்டு சிங் சாரும் பின்னாடி வர மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அவங்க 2 பேரும் யாராவது பிடிச்சு வச்சிருப்பாங்களோ? நீ ரொம்ப சரியா சொன்ன பொண்ணு. அவங்க 2 பேரும் இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. இப்ப நீங்களும் வாய மூடிக்கிட்டு என் முன்னாடி வரணும் இல்ல? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க புடிச்சா மட்டும்தான் போவேன், புரியுதா? ஏய். போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்க இடத்துல போய் பாப்போம் வாங்க. ஆர்மி ஆட்கள் எங்க இருக்காங்களோ நிச்சயமா லட்டு சிங் சாரும் தாத்தாவும் அங்கதான் இருப்பாங்க. டாக்டர், இவனோட மயக்கத்தை தெளிய வைங்க. எனக்கு சீக்கிரமா அந்த சீக்ரெட் வெப்பனோட ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க சார், இவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இவர் மயங்கி இருக்காரு. இவருக்கு நினைவு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா கண்டிப்பா நினைவு திரும்பிடும். பாஸ், இவங்க நம்ம ஏரியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பிடிச்சேன் பாஸ். இவன் போலீஸ்காரன் பாஸ். இந்த ஹூங்கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நிச்சயமா நீங்க 2 பேரும் இவரை காப்பாத்த தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தின ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்பெக்டர், நீ சொல்லு, அந்த சீக்ரெட் வெப்பன் ஃபார்முலா எங்க? லட்டு சிங் வாயில இருந்து உன்னால ஒரு வார்த்தையை கூட வர வைக்க முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை கூட. சொல்லிடுறேன் டாடி, சொல்லிடுறேன். என்ன மேல இழுங்க, மேல இழுங்க சொல்றேன். இது கடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மேல இழுங்க, மேல இழுங்க சொல்லிடுறேன். என்ன இன்ஸ்பெக்டர் சிங், என் கோவத்தை நான் முழுசா காட்டுறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டியே. ஆமா, என் நேரத்தை வீணாக்காம உடனே சொல்லு. அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தி உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்லு. அது வந்து நீங்க ஆர்மியை சேர்ந்த சில பேரை அடைச்சி வச்சிருக்கீங்களாமே, அவங்கள காப்பாத்தி தர சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்கப்பா ஸ்டேஷன்ல.
ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவங்கள காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? மற்ற விஷயம்லாம் கேப்டன் விஜய்க்கு தான் தெரியும். அவருக்கு சுய நினைவு திருமணதும் கேட்டுக்க. இவங்க 2 பேரையும் அடைச்சு வைங்க. டாக்டர், கேப்டன் விஜயோட மயக்க உடனே தெளிஞ்சாக்கணும். இந்த இடம் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம கன்ஃபியூஸ் ஆனோ இந்த இடத்தை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இனி வேற வழியே இல்ல போல இருக்கு. நான் சூப்பரா பாட்டு பாட போறேன். அந்த சட்டத்தை கேட்டு சிவ தானா வந்துருவான். சிவா எங்க இருக்க, சிவா எங்க, சிவா எங்க இருக்க, சிவா சிவா வந்து விடு, சிவா எங்கிறதால வந்து விடு, சிவா. ஐயா பாட்டை நிப்பாட்டுங்க, இவ்வளவு கேவலமா பாடாதீங்க. பாட்டடா நிப்பாட்ட மாட்டே, என்ன வெளியே விடும் வரைக்கும். என்ன கத்துனாலும் உங்களை வெளியே விட போறதில்ல. இப்படியே பாடிக்கிட்டே இருங்க. சிவா வந்து விடு. இது கன்ஃபார்மா தாத்தா பாடுற பாட்டே தான். ஓகே, ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. தாத்தா இங்க தான் எங்கேயோ இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்தம் தான் பயங்கரமா எக்கோ ஆகுதே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாம தொலைஞ்சு போயிட்டா இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? எனக்கு என்னமோ அந்த வீட்ல இருந்து தான் சத்தம் வருதுன்னு தோணுது. நீயே பாரு, அந்த வீட்டோட விண்டோஸ் எல்லாம் எவ்வளவு பலமா ஆடுது பாரு. தாத்தா, தாத்தா, விண்டோவை தரங்க தாத்தா. சிவானி வந்துட்டியா? வெரி குட். ஆனா இந்த விண்டோ திறக்க முடியாது, பாத்து சீலா இருக்கு. தாத்தா, நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க. தாத்தா, லட்டு சிங் சாரும் மத்தவங்களும் எங்க இருக்காங்க? சிவா, ஆர்மி சேர்ந்தவங்க இந்த ரூம்ல இருக்காங்க. அந்த திருட்டு பசங்க லட்டு சிங்க கூப்பிட்டு காட்டு பக்கம் போயிருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து போயாகணும். எங்க போறீங்க? பாஸ், அவங்க எல்லாம் தப்பிச்சு போறாங்க பாஸ். என்ன, இந்த ஹூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. எல்லாரையும் உஷார் பண்ணு. எங்க போனாலும் சரி அவங்கள நம்ம புடிச்சே ஆகணும். அவங்க யாரும் என் சக்கர வியூகத்துல இருந்து தப்பிச்சு போக கூடாது. தாத்தா, நீங்களாம் முதல்ல கிளம்புங்க. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, ரேவா, நீங்க எல்லாரும் என்ன இந்த டைரக்ஷன்ல ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போற வழி இந்த பக்கமா இருக்கு. இன்னும் வேகமா ஓடுங்க. யாரும் நிக்காம போய்கிட்டே இருங்க. இந்த ஹூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. கேப்டனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டு போங்க. டேய் சின்ன பையா, நீ சைக்கிள உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே ஓட்டுற. ஆனா இங்க இருந்து உன்னால தப்பிச்சு மட்டும் போக முடியாது. இது இந்த ஹூங்காரோட சக்கர வியூகம் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
ஷிவா, என்னோட பேரு ஷிவா. எப்பேற்பட்ட சக்கர வியூகத்தையும் என்னால உடைக்க முடியும். இங்க என்ன நடக்குது? விஜய், நாங்க எல்லாரும் உன்னை காப்பாத்த தான்ப்பா வந்திருக்கோம். சோல்ஜர்ஸ், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அட்டாக் பண்ணுங்க. ஏய், ஓடுங்க ஓடுங்க. அவங்க திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே இங்க இருந்து வெளியில போயாகணும். சந்தோஷத்தை அப்புறமா கொண்டாடலாம். பூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல சிவா. லோட் அண்ட் ஃபயர். சிவா, வேண்டாம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. போதுப்பா போதுப்பா, என்னால முடியல. எவ்வளவுதான்ப்பா அடிப்ப? போதும். ஒரு சின்ன பையனா இருந்துட்டு இப்படியா அடிப்ப? இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, மன்னிச்சிருப்பா. மிச்சத்தை ஜெயில வந்து அழுப்பா. முள்ளு முள்ளா கிருதாவை வளர்த்து வச்சிருக்கிற சின்ன குழந்தையாட்ட அழுகிறிய. மூடு வாய மூடு, மூடு வாய மூடுல மூடு. உன்ன மாதிரி தைரியமான பையனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நம்மளோட தேசத்துல உன்ன மாதிரி தைரியமான பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தேசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. We salute you. லட்டு சிங் சார், உங்களுக்கு கொரியர். ஓஹோ, எனக்கு gift. யாரோ எனக்காக டிவிடி பிளேயர் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஜெக்ட் பட்டனை நான் அமுக்குறேன். அட என்னதான் சார் இது? என்னோட பேரு மிஸ்டர் பர்ஃபெக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். கான்ஸ்டபிள், இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு. என்னோட பிரெயின் கம்ப்யூட்டரை விட ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றதை மட்டும்தான் செய்யும், ஆனா என்னோட பிரெயின் சொல்லாததையும் செய்யும். நான் ஒரு இடத்துல திருடினா அதை சொல்லாம செய்ய மாட்டேன். சோ கேட்டுக்கோ, இன்னைக்கு நைட் நான் வேதாஸ் பேங்கை கொள்ளையடிக்க போறேன். முடிஞ்சா வந்து தடுத்துக்கோங்க. நல்லா யோசிங்க. என்னை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிங்க. நான் எப்படி வருவேன், எப்படி கொள்ளையடிப்பேன்னு உட்கார்ந்து யோசிங்க. So my dear friend, your time starts now. Your time starts now. Wow. கான்ஸ்டபிள், இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. ஆமா சார். இவனை நம்ம ரெண்டு பேரும் தனியாலாம் சமாளிக்க முடியாது. இவனை பிடிக்கிறதுக்காக ஹை லெவல் மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணணும். சூப்பர் சார். இதுக்காக டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டையும் நாம அணுக வேண்டி இருக்கு. நீ கான்ஃபரன்ஸ் ஹால்ல சீக்ரெட் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு. போயா. ஓகே சார். இவர் யாரை கூப்பிடுவாரு? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்திருக்கன்னு.
அவங்க எல்லாரும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. சார் இவங்களாம் சார் நம்மளோட ஹை லெவல் செக்யூரிட்டி டீமே. சொல்லுங்க கான்ஸ்டபிளே, நமக்கு இவங்களை தவிர உதவிக்கு யார் வருவாங்க? எப்பவுமே நமக்கு சிவாவும் அவனோட நண்பர்களும் தானே உதவிக்கு வர்றாங்க. அதனால நம்மளுடைய பெரிய தலைங்க இவங்க தானே. லட்டு சிங் சார், இது வேதாஸ் பேங்கோட மாடல். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சானா ஒண்ணு பாராஷூட்ல இருந்து வரணும், இல்லனா அண்டர் கிரவுண்ட் வழியா தான் வரணும், இல்லனா ரோட் சைட் நார்மலா வர மாதிரி வரணும். ஆமா ஆமா சிவா, நான் என்னோட டைரியில அப்படித்தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பேங்க்குக்கு கீழே எந்த விதமான பைப்பும் இல்ல. அப்படி வரதா இருந்தா ரோட் சைட் வழியா தான் வரணும், இல்லனா மேல இருந்து கீழே குதிக்கணும். அதனால பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கமாண்டோஸ் நிறுத்தி வைங்க. இது இல்லாம நீங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை யார் சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம ஆளு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். என்னம்மா சொன்ன சிவா, நானும் இதே மாதிரி தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அட என்னோட டைரியில நான் இத பத்தி எழுதியும் வச்சிருக்கேன். ஓகே லட்டு சிங் சார், நம்ம பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல நின்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சார் நீங்க தான் டைரியில எதுவுமே எழுதலையா சார்? ஆனா பசங்க கிட்ட டைரியில எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல சார். யோ கான்ஸ்டபிளே, மெதுவா பேசு, எவன் காதலையாவது விழுந்துற போகுது. இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டோட மான பிரச்சனை. வாய்மோடு. அட போங்க சார், நீங்க திருந்தவே மாட்டீங்க சார். காய்ஸ், இன்னைக்கு நம்ம அடிக்கிற கொலையால நம்மளோட செஞ்சுரி ஃபுல் ஆக போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது 100வது திருட்டு. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் அவர் செஞ்சுரி வித் அ பேங்க். இந்த ஊர்ல இருக்கிற பேங்கோட காசு நமக்கு சொந்தமாக போகுது. ₹1 கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் we are going to have a big party. Alright? Yes. என்னோட மூளை கம்ப்யூட்டரோட வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றத மட்டும்தான் செய்யும், என் மூளை சொல்லாததையும் செய்யும். பார்க்கலாம் இவங்க எப்படிதான் என்ன தடுத்து நிறுத்துறாங்கன்னு. லட்டு சிங் சார், உண்மையிலே நீங்க இங்க ரொம்ப டைட் செக்யூரிட்டி தான் போட்டிருக்கீங்க. ஆஹா, லட்டு சிங் சும்மா சாதாரணமாலாம் ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. லட்டு சிங் சார், நீங்க உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணி அவங்கள யாரையாவது ஒருத்தர் சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க. ஹலோ இபி ஆபீஸா? ஆமா சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன் பாத்துக்க. அட நம்ம வேதாஸ் நகரத்தோட பேங்க், அதை சுத்தி இருக்கிற ஏரியாவில் கரண்டே இல்லையா? யாரையாவது ஒருத்தர சீக்கிரமா அனுப்பி என்ன பிரச்சனைன்னு பாரு. சரிங்க சார், நான் உடனே ஆளுங்களை அங்க அனுப்புறேன். பாஸ்வேர்டையும் சொல்லுங்க. அட பாஸ்வேர்டு இல்லைன்னா உன்னால இந்த இடத்துக்கு வரவே முடியாது. பாஸ்வேர்டை கேட்டுக்க. சரிங்க சார், சொல்லுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, பூனை கழுத்துல யாரு இந்த மணியை கட்டுறதுன்னு. அதுக்கு எங்க சைட்ல இருந்து பதில் நாங்கன்னு வரும். புரிஞ்சுது சார். பூனை கழுத்துல யாரு மணியை கட்டுவா? தேங்க்யூ வெரி மச். நம்பர் 3, நீ இங்கே இரு. நான் உனக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பவர் ஆன் பண்ணணும். சார், நாங்கள் இபிலேருந்து வந்திருக்கோம். பேங்க்ல கரண்ட் போயிடுச்சாமே. என்னோட பேரு லட்டு சிங் சும்மா சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. எப்பேற்பட்டவன் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன். முதல்ல பாஸ்வேர்டை சொல்லு சொல்லு. பாஸ்வேர்ட்? பூனை கழுத்துல யாரு மணியை கட்டுறது? நாங்க கட்டுறோங்க. வர விடுங்க, உள்ள விடுங்க இவங்கள. இந்த பவர் ஹவுஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் எதுக்காக உள்ள போய் பேங்க் கதவை பூட்டிக்கிட்டாங்க? ஒருவேளை வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சாத்திக்கிட்டாங்களோ என்னமோ. பர்ஃபெக்ட். இது ரொம்ப பர்ஃபெக்டான பிளான். இங்க யாருக்குமே சந்தேகம் வராது. நேரத்தை வீணாக்காதீங்க. டக்குன்னு இப்ப லாக்கர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காசு அடிங்க. முடிஞ்சதும் நம்ம வெளியே கிளம்பி ஆகணும்.
பேங்கோட ஃபியூஸ் பாக்ஸ் கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இந்த டார்ச் லைட்ஸ் எதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கு? ரேவா, நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். லட்டு சிங் சார், இப்ப பேங்க் உள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன்ஸே கிடையாது. அவங்க தான் திருடுங்க. அவங்க பேங்க் லாக்கரை திறக்கிறத நான் பார்த்தேன். சீக்கிரமா எல்லாரும் பேங்க் உள்ள வாங்க. ரேவா, பேங்க்ல ராபர்ஸ் இறங்கிட்டாங்க. நீங்க உடனே பவர் ஹவுஸ்க்கு போங்க. நிச்சயமா அவங்க மெயின் பவரை ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஓகே சிவா. சிவா, கதவை உள்ள தாப்பா போட்டிருக்கிறானுங்க. அதனால நீ எங்க வெளிச்சத்தை பாத்தியோ அந்த வழிக்கே நாங்களும் வந்துடுறோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன். என்னை ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே ரூட்ல உள்ள வாங்க. ஏய், இந்த சின்ன பையன் யாரு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு உங்களோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மிஸ்டர் பெர்ஃபெக்ட். இந்த பையனால நம்ம பிளான் எதுவும் கேன்சல் ஆக கூடாது. எப்படிங்க அவனை? ரேவா, சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு. நான் உள்ளதான் போயிட்டு இருக்கேன் சிவா. ஏய், என்ன பண்ற நீ? சிவா, நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். லேசர் கன்ல ஷூட் பண்ணதால ஸ்விட்ச் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ரேவா, நீ பத்திரமா திரும்ப வந்துரு. உங்களால ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியலையா? ஷேம் ஆன் யூ. நீங்க வேலை செய்யறது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிட்ட. நம்ம தான் பெஸ்ட் டீம்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட முதல்ல தோத்து தான் போகணும். விடாதீங்க அந்த பையனை. Hey, you are under arrest. எவன்டா அடிச்சது? எவன்டா என்ன அடிச்சது சொல்லுங்க. அட, யாரு யார் யாது? அடிக்கிறவன் தைரியமா முன்னாடி வாடா. ஏண்டா, இதுக்கு பேர் தான் இருட்டு அறையில் முரட்டு குத்தாடா. தில்லு இருந்தா லைட்ட போட்டு வந்து அடிக்கடா பாப்போம். வாங்கடா. டேலண்டானவனா இருக்கான். நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். இங்க இருந்து தப்பிச்சு போறதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். லெட்ஸ் கோ. லட்டு சிங் சார், அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பாத்தியா சிவா, ஓட விட்டல அவனுங்களே. லட்டு சிங் பேர் ஒன்றும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. பாத்துக்க, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சான்னா எல்லாரும் அவனை பார்த்து திருடாதேன்னு சொல்லுவாங்க. என்ன லட்டு சிங் வருவாரு, அதை கேட்டதும் கண்டிப்பா திருட நல்லவனா மாறிடுவான். நான் சொன்னதுக்கான சிறந்த உதாரணம் இதோ இப்ப இங்க நடந்தது. பார்த்தல, இந்த லட்டு சிங்க பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட இல்ல சிவா? அந்த சின்ன பையன் என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டான். ஒரு சின்ன பையன் என்ன 99ல அப்படியே நிக்க வச்சுட்டான். அவனால என் செஞ்சுரி ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. பாஸ், பரவாயில்ல விடுங்க. இன்னைக்கு உங்களால் செஞ்சுரி போட முடியலைன்னா என்ன, நாளைக்கோ நாளானிக்கோ வேற ஒரு இடத்துல நம்ம சூப்பராக செஞ்சுரி போட்டுக்கலாம்.
நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் நாம திருடுவோம் தான், ஆனா அதையும் இதே பேங்க்ல பண்ணி காட்டணும். இது வரைக்கும் நான் போட்ட எந்த பிளானும் ஃபெயில் ஆகல, சக்சஸ் ஆயிருக்கு. இதுக்காகவே எல்லாரும் என்ன மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையனால நான் என் டைட்டிலை மிஸ் பண்ண விரும்பல. நாம யாருன்னு அந்த பையனுக்கு காட்டியே ஆகணும். அப்பதான் அவனும் புரிஞ்சுப்பான். என்னோட மூளை கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொல்றத மட்டும்தான் செய்யும், ஆனா என் மூளை சொல்லாததையும் செய்யும். போங்க, அந்த பையனை பிடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே பாஸ். ஹலோ சிவா, மிஸ்டர் பர்ஃபெக்டை பத்தி எந்த தகவலுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். எப்படி என் டேலண்ட்? லட்டு சிங் சார், நீங்க உஷாரா இருக்கணும். அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. எல்லாரும் என் கூட இருங்க. இது நிச்சயமா மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டோட பிளான் தான். சிவா, சிவா, இவங்க பின்னாடில இருந்து நம்மள முன்னாடி தள்ளுறாங்க. எப்படி இருக்க பையா? அண்ட் யூ நோ வாட், என்னோட மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா வேலை செய்யும். கம்ப்யூட்டர் சொன்ன வேலையை மட்டும்தான் செய்யும், ஆனா என் மூளை சொல்லாததையும் செய்யும். நீ என்னோட செஞ்சுரி செலிப்ரேஷனை ஈஸியா கேன்சல் பண்ணிட்ட. இப்ப நான் உன் லைஃப்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செலிப்ரேஷனையும் கேன்சல் பண்ண போறேன். அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் மீ. நீ இங்கிருந்து தப்பிச்சு மட்டும் காட்டு. கதவு முன்னாடியே இருக்கு, ஆனா உன்னால தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் திரும்ப இங்கே தான் வந்து நிப்ப. ஏன்னா நீ போற எந்த வழியும் உன்னை வெளியே கூட்டிட்டு போகாது. ஏய், உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? யாருக்கிட்ட வந்து பர்ஃபெக்ட் கிர்ஃபெக்ட்ன்ற இதோ காட்டுறேன்டா நான் யாருன்னு. அங்கிள், முன்னாடி வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்கீங்க. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடி நின்று முகத்தை பார்த்து பேசணும். சிவா, அங்க பாரு, ஒரு லிவர் தெரியுது. ஒருவேளை அது வெளியே போறதுக்கான வழியா இருக்கும். ஓ, அது ஆன் பண்ணி பாரு. சிவா, முன்னாலையும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஏதாவது செய்ய சிவா. மம்மி, முதல்ல அழுகிறத நிறுத்து. சிவா ஏதாவது பண்ணுவான். அவன் மேல நம்பிக்கை வை. சிவா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுப்பா. மறுபடியும் தப்பிச்சிட்டானா? எங்க இருக்கீங்க எல்லாரும்? போய் பிடிங்க. சின்ன பையா, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டல, கண்டிப்பா இங்கிருந்து திரும்பி போகவே மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஒரு நிமிஷம். உங்க பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை பொழக்கிறேன். ரெடியா?
என்ன பண்ற? நான் என்னோட சூப்பர் கேஜெட்ஸ ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன். அங்கிள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏன் தப்பா பயன்படுத்துறீங்க? போதும் போதும், நான் சரண்டர் ஆகிறேன். ஒரே ஒரு திருட்டு மட்டும் என்ன பண்ண விடுங்க. அதுதான் என்னோட 100வது திருட்டு. அது ஃபுல்ஃபில் ஆகட்டும். ரொம்ப நல்லதா போச்சு மிஸ்டர் பர்ஃபெக்ட். நீங்களாவே உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்க. இந்த லட்டு சிங் மட்டும் கோதாவல இறங்கிட்டான்னு வச்சுக்க, உன் நிலைமை என்ன ஆகும் சொல்லு 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 சொல்லு. என்ன தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த பையனோட மூளை கம்ப்யூட்டரை விட ரொம்ப வேகமா வேலை செய்யுது.